என் தங்கமே, நீ இப்போ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பது சின்ன விஷயம் மாதிரி தோணலாம். ஆனா அதுக்குள்ள ஒரு ஆழமான உண்மை இருக்கு. நீ இன்னும் உன்னை விட்டு விலகவில்லை. வலி இருந்தாலும் குழப்பம் இருந்தாலும் நீ உன்னை தேடிக்கிட்டே தான் இருக்கிறாய். அந்த தேடல் தான் உன்னை இன்னும் உயிரோட வைத்திருக்கிறது. வாழ்க்கை முழுசா சோர்ந்து போனவன் தேட மாட்டான். நீ தேடுறாய் என்றால் உன் உள்ளத்துல இன்னும் ஒளி எரிகிறது. இந்த நியூ இயர் உன்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்ல வருது. நீ இவ்வளவு நாள் நினைத்த மாதிரி நீ தோற்றவன் இல்லை. நீ நிறைய முறை விழுந்திருக்கலாம். நிறைய முறை நம்பி ஏமாந்திருக்கலாம். ஆனா ஒவ்வொரு முறையும் நீ திரும்ப எழுந்திருக்கிறாய். சில நேரம் மெதுவா, சில நேரம் நடுங்கிக்கிட்டே, ஆனா எழுந்திருக்கிறாய். அதுவே போதும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, நீ விழுந்த எண்ணிக்கை முக்கியம் இல்லை. நீ எழுந்த எண்ணிக்கை தான் உன் ஆன்மாவின் வலிமை. என் தங்கமே, இந்த வருடம் நீ உன் வாழ்க்கையோட சண்டை போட மாட்டாய். முன்னாடி எல்லாமே போராட்டம் மாதிரி இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு போர். இப்போ நீ மெதுவா புரிந்து கொள்வாய். எல்லாத்தையும் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்களை விற்றது தான் ஜெயம். சில கதவுகளை மூட விற்றது தான் புத்திசாலித்தனம். இந்த நியூ இயர் உன் மனசுக்கு ஒரு விஷயம் கற்றுத்தரும். நீ யாருக்காகவும் உன்னை முழுசா இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பு என்ற பெயரில் நீ சோர்ந்து போன இடங்கள் நினைவுக்கு வரலாம். அப்போ நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்திருந்தா தோணலாம். ஆனா இப்போ அந்த கொஞ்சம் தான் உன்னை உடைத்தது என்பதை நீ உணர்வாய். அந்த உணர்வு வலி தரலாம். ஆனா அது உன்னை மீண்டும் அதே இடத்துக்கு போக விடாது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, உன்னை காயப்படுத்தும் இடத்தில் நீ தங்கவில்லை என்றால் அது தோல்வி இல்லை. அது சுயமரியாதை. என் தங்கமே, இந்த வருடம் நீ உன் மனசுக்கு ஒரு புதிய உறுதியை தருவாய். நான் என்னை கேட்பேன். முன்னாடி உன் மனசு சொன்ன பல விஷயங்களை நீ புறக்கணித்தாய். இதுல என்ன பெரிய விஷயம் நினைத்தாய். ஆனா அந்த சின்ன சின்ன எச்சரிக்கைகள் தான் உன்னை காப்பாற்ற முயன்றது. இப்போ நீ கேட்க ஆரம்பிப்பாய். அந்த கேட்பதே உன் பாதுகாப்பு. இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் சில நாட்கள் உனக்கு எந்த அர்த்தமும் இல்லாத மாதிரி தோணும். நான் எதுக்காக இவ்வளவு முயற்சி பண்ணுறேன் கேள்வி வரும். அந்த கேள்வி வந்தா பயப்படாதே. அது உன் ஆன்மா கேட்கும் உண்மையான கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் தேட ஆரம்பித்தாலே நீ பழைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வர ஆரம்பிச்சுட்டாய். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, அர்த்தம் என்பது வெளியில கிடைக்குற பரிசு இல்லை. அது உள்ளுக்குள்ள உருவாகுற உணர்வு. என் தங்கமே, இந்த வருடம் நீ உன் கடந்த காலத்தை நினைச்சு சில நேரம் சிரிப்பாய். சில நேரம் அழுவாய். இரண்டு உணர்ச்சியும் வரும். அதுதான் குணமடைதலின் அடையாளம். முழுசா அழுதுட்டே இருந்தால் இன்னும் காயம் இருக்கு. முழுசா சிரித்துட்டே இருந்தால் இன்னும் மறைப்பு இருக்கு. இரண்டும் சேர்ந்தால் தான் சமநிலை. இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் சில புதிய மனிதர்கள் வருவார்கள். அவர்கள் உன் வாழ்க்கையை முழுசா மாற்ற மாட்டார்கள். ஆனா உன் மனசுக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுப்பார்கள். அன்பு என்றால் இப்படியும் இருக்கலாம். சத்தமில்லாத அன்பு, அழுத்தமில்லாத அன்பு, விளக்கம் கேட்காத அன்பு. அந்த அனுபவம் தான் உன் பழைய காயங்களை மெதுவா ஆற வைக்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, உண்மையான அன்பு உன்னை சோர வைக்காது. அது உன்னை சுவாசிக்க விடும். என் தங்கமே, இந்த வருடம் நீ உன் தோல்விகளை வேற ஒரு பார்வையில பார்க்க ஆரம்பிப்பாய். அது என் குறை சொல்லாமல் அது என் பாடம் சொல்வாய். அந்த மாற்றம் தான் உன்னை கனத்திலிருந்து விடுவிக்கும். குறை என்றால் சுமை, பாடம் என்றால் பயணம். இந்த நியூ இயர் உன் மனசுக்கு சில நேரம் தைரியம் தரும். அது சத்தமா நீ வலிமையானவன் கத்தாது. மெதுவா உன் தோளில் கை வைத்து நான் இருக்கேன் மட்டும் சொல்லும். அந்த இருக்கேன் என்ற உணர்வு தான் உன்னை அடுத்த நாளுக்கு கொண்டு போகும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, உன்னை யாரும் காப்பாற்ற வர வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன்னோட இருப்பதே பெரிய பாதுகாப்பு.
என் தங்கமே, இந்த வருடம் நீ உன் மனசுக்கு சில கேள்விகள் கேட்பாய். இது எனக்கு தேவையா? இது எனக்கு அமைதி தருமா? இதுக்காக நான் என்னை இழக்க வேண்டுமா? அந்த கேள்விகள் சில முடிவுகளை மாற்றும், சில உறவுகளை முடிக்கும், சில பாதைகளை திருப்பும். அந்த மாற்றங்கள் பயம் தரலாம், ஆனா அதுதான் நீ உன்னை காப்பாற்றிக் கொள்கிற வழி. இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் சில நேரம் நீ தனியா இருக்க விரும்புவாய். அது மனசு உடைந்து போனதால இல்லை, மனசு நிறைந்து வருவதால. தனிமை இப்போ உனக்கு தண்டனை மாதிரி இருக்காது, அது ஓய்வு மாதிரி இருக்கும். அந்த ஓய்வில் நீ உன்னை மீண்டும் சேர்த்து கொள்வாய். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, நீ தனியா இருப்பது உன் தண்டனை இல்லை, அது உன் மீட்பு. என் தங்கமே, இந்த வருடம் நீ உன் கனவுகளை எல்லாம் உடனே நிறைவேற்ற முடியாமல் போகலாம். ஆனா நீ உன் கனவுகளை வெறுக்க மாட்டாய். எனக்கு இது கிடைக்கலையே ன்னு கசப்பா பேச மாட்டாய். இதுக்கு இன்னும் நேரம் இருக்கு நோ அமைதியா சொல்வாய். அந்த அமைதியே உன் கனவுகளுக்கு உயிர். இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் சில பழக்கங்கள் தானாகவே மாறும். எல்லாத்தையும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை காயப்படுத்திய பழக்கங்கள் தானாகவே உனக்கு பிடிக்காமல் போகும். உன்னை காப்பாற்றும் பழக்கங்கள் மெதுவா பிடிக்க ஆரம்பிக்கும். அது தான் இயற்கையான மாற்றம். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, மாற்றம் வலுக்கட்டாயமா வந்தால் அது நீண்ட நாள் நிலைக்காது. புரிதலோட வந்தால் அது வேரூன்றும். என் தங்கமே, இந்த வருடம் நீ உன் வாழ்க்கையை மற்றவர்களோட ஒப்பிடுவதை கொஞ்சம் கொஞ்சமா விடுவாய். அவங்க இப்படி இருக்காங்க, நான் ஏன் இப்படி ன்னு கேட்குற இடத்துல என் பாதை வேறு ன்னு சொல்வாய். அந்த ஒரு வாக்கியம் உன் மனசை லேசாக்கும். இந்த நியூ இயர் உனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிய வைக்கும். நீ எல்லாத்தையும் சரி செய்ய வந்தவன் இல்லை, நீ வாழ வந்தவன். வாழ்வதுன்னா உணர்வது, கற்றுக்கொள்வது, விழுவது, எழுவது, இதெல்லாம் சேர்த்தது தான். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, நீ சரியானவன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, நீ உண்மையானவன் ஆனாலே போதும். என் தங்கமே, இந்த வருடம் முடிவில் நீ பெரிய மாற்றங்களை வெளியில் காட்ட மாட்டாய். ஆனா உன் உள்ளத்துல ஒரு ஆழமான அமைதி இருக்கும். நான் என்னோட தான் இருக்கேன் ன்னு ஒரு நிச்சயம் இருக்கும். அந்த நிச்சயம் தான் நீ இவ்வளவு நாள் தேடிய பாதுகாப்பு. மெதுவா நட, உன் வேகத்தை நீ தீர்மானி, உன் வலியை நீ மதித்து நட. இந்த நியூ இயர் உன்னை சோதிக்க வரல, உன்னை மெதுவா கட்டியெழுப்ப வருது. என் தங்கமே, கடந்த வருடம் உன்னை உடைத்த எல்லா விஷயங்களும் இன்னும் உன் மனசுல சத்தம் போடுதுன்னு எனக்கு தெரியும். இது எல்லாம் மறந்துட முடியுமா ன்னு நீ கேட்கலாம். மறக்கணும்னு யாரும் சொல்லல, ஆனா ஒரு உண்மை இருக்கு. இந்த நியூ இயர் ல அந்த வலிகள் உன்னை ஆள முடியாத அளவுக்கு நீ வளரப் போகிறாய். அதுதான் பெரிய மாற்றம். வலி போகணும்னா நினைவுகள் அழியணும்னு அவசியம் இல்லை. நினைவுகள் இருந்தாலும் அவை உன்னை காயப்படுத்தாத நிலைக்கு நீ வருவாய். கடந்த வருடம் நீ தாங்கின விஷயங்களை யாருக்கும் தெரியாது. வெளியே சிரிச்சுக்கிட்டே உள்ளே இத்தனை இரவுகள் நீ உடைந்து போய் அழுதாய். நான் இவ்வளவுதான் ன்னு நீ உன்னை சந்தேகப்பட்ட நேரங்கள் இருந்தது. ஆனா அதே நீ தான் இன்னும் நிற்கிறாய். அது சாதாரண விஷயம் இல்லை, அதுவே உன் ஆன்மாவின் வலிமை. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, நீ உடைந்த போதும் நீ கைவிடாதது தான் உன் மிகப்பெரிய சக்தி. என் தங்கமே, இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் ஒரு மெதுவான விடைபெறல் நடக்கும். கடந்த வருடத்தோட பாரங்கள், குற்ற உணர்ச்சிகள், நான் போதாமையா இருந்தேனா ன்னு கேட்ட கேள்விகள், இவையெல்லாம் மெதுவா உன்னை விட்டு விலகும். ஒரே நாள்ல இல்லை, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு நாள் நீ கவனிப்பாய், இது இப்போ எனக்கு இவ்வளவு வலிக்கலையே ன்னு. அந்த உணர்வே சான்று. கடந்த வருடம் உன்னை உடைத்த மனிதர்கள், சூழ்நிலைகள், முடிவுகள், இவையெல்லாம் இந்த நியூ இயர் ல உனக்கு ஒரு பாடமாக மாறும். தண்டனையாக இல்லை, நீ கற்றுக்கொண்ட பாடமாக. அந்த பாடம் உன்னை இனிமேல் அதே இடத்துக்கு போக விடாது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, பாடமாக மாறிய வலி இனிமேல் துன்பமாக திரும்பாது.
என் தங்கமே, இந்த நியூ இயர் உன் மனசுக்கு ஒரு புதிய பாதுகாப்பு உருவாகும். நீ இனிமேல் எல்லாரையும் முழுசா நம்பி உன்னை இழக்க மாட்டாய். அதே சமயம் எல்லாரையும் சந்தேகப்பட்டும் வாழ மாட்டாய். யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும்னு உன் மனசே உனக்கு சொல்லும். அந்த தெளிவு கடந்த வருட வலிகளால் தான் வந்தது. கடந்த வருடம் நீ நிறைய விஷயங்களை உன் உள்ளே அடக்கினாய். பேச முடியாத வலிகள், சொல்ல முடியாத பயங்கள். இந்த நியூ இயர் அவை மெதுவா வெளியே வரும். அழுகையா, அமைதியா, சில நேரம் சிரிப்பா கூட. அது வெளியே வர்றதுனால பயப்படாதே. வெளியே வராத வலி தான் உன்னை உடைக்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, வெளியே வந்த கண்ணீர் உன்னை பலவீனப்படுத்தாது. அது உன்னை லேசாக்கும். என் தங்கமே, இந்த நியூ இயர் உனக்கு ஒரு உண்மை புரிய வைக்கும். கடந்த வருடம் உன்னை உடைத்த விஷயங்கள் எல்லாம் உன் தவறு மட்டும் இல்லை. சில விஷயங்கள் உன் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டவை. அதை நீ ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்த நாளிலிருந்து உன் சுய தண்டனை முடியும். என்னால இன்னும் நல்லா செய்திருக்கலாமே, நீ உன்னை காயப்படுத்த மாட்டாய். இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் சில உறவுகள் தானாகவே விலகும். அது வலி தரலாம், ஆனா அந்த விலகல் தான் உன்னை காப்பாற்றும். உன்னை புரியாத இடத்தில் நீ தங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை மதிக்காத இடத்தில் நீ உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, உன்னை காயப்படுத்தும் இடம் உன் வீடு இல்லை. என் தங்கமே, கடந்த வருடம் உன்னை உடைத்த விஷயங்கள் உன் நம்பிக்கையையும் குலைத்திருக்கலாம். எதுவும் நல்லா நடக்காது தோணியிருக்கலாம். இந்த நியூ இயர் அந்த நம்பிக்கை திரும்ப ஒரே நேரத்துல வராது. ஆனா சின்ன சின்ன சம்பவங்கள்ல அது திரும்பும். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு அமைதியான நாள், ஒரு எதிர்பாராத உதவி. அவை எல்லாம் உனக்கு மெதுவா சொல்லும், இன்னும் நல்லது இருக்கு. இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் நீ உன்னை ஒப்பிடுவது குறையும். கடந்த வருடம் அவங்க எல்லாம் முன்னே போயிட்டாங்க, நீ உன்னை குறை சொல்லியிருப்பாய். இப்போ நீ புரிஞ்சுப்பாய். ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற பாதை. உன் பாதை மெதுவா இருந்தாலும் அது உனக்கு பாதுகாப்பானது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, மெதுவான பாதை உன்னை தூரம் கொண்டு போகாது என்பதில்லை. அது உன்னை முழுமையாக கொண்டு போகும். என் தங்கமே, இந்த நியூ இயர் உன் மனசுக்கு ஒரு புதிய உறுதி தரும். கடந்த வருடம் உன்னை உடைத்த விஷயங்கள் இனிமேல் உன் அடையாளம் இல்லை. அவை உன் கதையின் ஒரு அத்தியாயம் மட்டும். நீ முழு கதை அல்ல. அந்த உணர்வு வந்த நாளிலிருந்து உன் வலி உன்னை வரையறுக்காது. இந்த நியூ இயர் நீ உன் உடலையும் மனசையும் கொஞ்சம் கூடுதலா கவனிக்க ஆரம்பிப்பாய். முன்னாடி எல்லாருக்காக ஓடின நீ இப்போ உனக்காக கொஞ்சம் நின்று பார்ப்பாய். அந்த நிறுத்தமே உன்னை மீண்டும் கட்டியெழுப்பும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, உன்னை கவனிப்பது சுயநலம் இல்லை, அது சுயரட்சை. என் தங்கமே, கடந்த வருடம் உன்னை உடைத்த எல்லாமே இந்த நியூ இயர் உன்னை விட்டு போகுது என்றால் அதற்கு அர்த்தம் மறந்துடுவாய் என்பதில்லை. அதற்கு அர்த்தம் அவை இனிமேல் உன் வாழ்க்கையை நடத்தாது. நீ தான் நடத்துவாய், உன் வேகத்துல, உன் உணர்வோட. இந்த நியூ இயர் முடியும் போது நீ பெரிய வெற்றியை காட்ட மாட்டாய். ஆனா நீ அமைதியாய் இருப்பாய். உன் மனசுக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கும், நான் தாங்குவேன். அந்த நிச்சயம் தான் கடந்த வருடம் உன்னை உடைத்த எல்லாவற்றுக்கும் கிடைத்த பதில். மெதுவா விடு. உன் கையில் இனிமேல் தேவையில்லாத பாரம் எதுவும் இல்லை. கடந்த வருடம் உன்னை உடைத்தது இந்த வருடம் உன்னை கற்றுத்தந்த பாடமா மாறட்டும். நீ விழுந்த இடத்துல இருந்து தான் உன் புதிய தொடக்கம் ஆரம்பிக்குது. என் தங்கமே, நீ இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த நிமிஷமே ஒரு விடைபெறல் தான். கடந்த வருடம் உன் உள்ளத்தை கசக்கி வைத்த வலிகளுக்கு இங்கே நிறுத்திக்கோங்க. நீ சொல்ல ஆரம்பிச்ச நிமிஷம். அது சத்தமா நடக்காது, யாருக்கும் தெரியாது. ஆனா உன் ஆன்மா அதை கேட்கும். போதும், நீ சொன்னதை கேட்கும். அந்த ஒரு வார்த்தை தான் இந்த நியூ இயர் உன்னை லேசாக்க போகுது. கடந்த வருடம் உன்னை உடைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொதுவான விஷயம் இருந்தது. நீ எல்லாத்தையும் உன் மேலே எடுத்துக்கிட்டாய்.
மற்றவர்களின் தவறுகளுக்கும் சூழ்நிலைகளின் அழுத்தத்துக்கும் நேரத்தின் கொடுமைக்கும் கூட நீ உன்னை பொறுப்பாளி ஆக்கிக்கிட்டாய். நான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா நீ உன்னை குத்திக்கிட்டே இருந்தாய். இந்த நியூ இயர் அந்த பழக்கம் மெதுவா உடையும். எல்லா விஷயமும் உன் கையில் இல்லைன்னு நீ உணர ஆரம்பிப்பாய். அந்த உணர்வே உன்னை விடுவிக்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, எல்லாத்தையும் சுமக்க முடியாது என்று புரிந்தவன் தான் உண்மையிலே வலிமையானவன். என் தங்கமே, கடந்த வருடம் உன்னை உடைத்த நினைவுகள் சில நேரம் இந்த வருடத்திலும் திடீர்னு வரலாம். ஒரு வாசனை, ஒரு வார்த்தை, ஒரு நாள். அப்போ நீ பயப்படாதே. இன்னும் போகலையே வருத்தப்படாதே. நினைவு வர்றதுனால நீ தோற்றவன் இல்லை. அந்த நினைவு வந்தும் நீ தாங்குற விதம் தான் மாற போகுது. முன்னாடி அது உன்னை முழுசா உடைத்தது. இப்போ அது கொஞ்ச நேரம் தொட்டுட்டு போயிடும். இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் நீ முதல் முறை உன் வலியை எதிரி மாதிரி பார்க்க மாட்டாய். இந்த வலி என்ன சொல்ல வந்தது கேட்பாய். அந்த கேள்வி தான் உன்னை வளர்க்கும். ஏன்னா ஒவ்வொரு வலியும் ஒரு எல்லையை காட்டி தந்தது. எங்கே நீ அதிகமா தந்தாய், எங்கே நீ உன்னை மறந்தாய், எங்கே நீ நிற்கணும் இருந்தது, இதெல்லாம் அந்த வலி தான் சொல்லிக் கொடுத்தது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, உன்னை உடைத்த வலி உன்னை காப்பாற்ற வந்த எச்சரிக்கை தான். என் தங்கமே, கடந்த வருடம் உன்னை உடைத்த உறவுகள் நினைவுக்கு வரும்போது நீ இப்போ வேற மாதிரி நினைப்பாய். முன்னாடி என்ன குறை என்னலன்னு கேட்ட நீ இப்போ அந்த இடம் எனக்கு பொருத்தமா இல்லை சொல்வாய். அந்த மாற்றம் தான் பெரிய குணமடைதல். எல்லா இடத்திலும் நீ பொருந்த வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் அவசியம் இல்லை. இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் நீ உன் உணர்ச்சிகளை மறைக்க மாட்டாய். சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா இருப்பாய். சோர்வாய் இருந்தா சோர்வாய் இருப்பாய். நடிப்பது குறையும், உண்மையா இருப்பது அதிகரிக்கும். அந்த உண்மைதான் உன் மனசுக்கு ஓய்வு தரும். யாருக்காகவும் நீ முகமூடி போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீ மெதுவா கற்றுக்கொள்வாய். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, நீ உண்மையா இருக்க ஆரம்பிச்ச நாளிலிருந்து உன் ஆன்மா சுவாசிக்க ஆரம்பிக்கும். என் தங்கமே, கடந்த வருடம் உன்னை உடைத்த ஒரு விஷயம் நம்பிக்கையின் இழப்பு. மனிதர்கள் மேல மட்டும் இல்ல, உன்னமேலேயே. நான் சரியான முடிவு எடுக்க மாட்டேனோ நீ உன்னை சந்தேகப்பட்டாய். இந்த நியூ இயர் அந்த நம்பிக்கை மெதுவா திரும்பும். பெரிய முடிவுகள்ல இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள்ல. இது எனக்கு சரி நீ சொன்னா அது சரியா தான் இருக்கும். அந்த நம்பிக்கை தான் உன்னை மீண்டும் நிலைநிறுத்தும். இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் நீ உன் உடலை கவனிக்க ஆரம்பிப்பாய். அது பெரிய மாற்றங்களாய் இருக்காது, சின்ன விஷயங்கள். கொஞ்சம் ஓய்வு, கொஞ்சம் அமைதி, கொஞ்சம் நல்ல தூக்கம். அந்த சின்ன சின்ன கவனிப்புகள் தான் உன் மனசையும் குணப்படுத்தும். மனசு தனியா குணமடையாது, உடலும் சேர்ந்து தான் குணமடையும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, உன் உடலை மதிக்க ஆரம்பித்தால் உன் ஆன்மா நன்றி சொல்லும். என் தங்கமே, கடந்த வருடம் உன்னை உடைத்த கனவுகள் கூட இந்த நியூ இயர் வேற மாதிரி தோணும். சில கனவுகள் இனிமேல் உன்னை அழவைக்காது. அது என் காலத்துக்கு வரல நீ ஏற்றுக்கொள்வாய். சில கனவுகள் புதிய வடிவம் எடுக்கும். அதே ஆசை, ஆனா வேற பாதை. அந்த மாற்றம் தான் உன் வளர்ச்சி. இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் நீ யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் குறையும். முன்னாடி நான் சரியா தான் இருக்கேன்னு காட்ட நினைத்தாய். இப்போ நீ புரிஞ்சுப்பாய். நிரூபிப்பு இல்லாமலும் வாழ முடியும், அமைதியா வாழ முடியும். அந்த அமைதி தான் உன் உண்மையான செல்வம். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, உன் வாழ்க்கை ஒரு மேடை இல்லை, அது உன் பயணம். என் தங்கமே, கடந்த வருடம் உன்னை உடைத்த விஷயங்கள் எல்லாம் இந்த நியூ இயர் உன்னை விட்டு போகுது என்றால் அது உன் கடந்த காலம் அழிகிறது என்பதில்லை. அது உன் நிகழ்காலத்தை ஆளவிட மாட்டாய் என்பதற்கான உறுதி. நீ நினைவுகளை சுமப்பாய், ஆனா அவைகளுக்கு இனிமேல் உன் மனசின் ஸ்டீரிங் வீல் கொடுக்க மாட்டாய்.
இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் சில நாட்கள் நீ எந்த முன்னேற்றமும் இல்லாத மாதிரி தோணலாம். அதுக்காக நீ பயப்படாதே. அந்த நாட்கள்தான் உன் உள்ளே நிலைமை உறுதியாகும் நாட்கள். வெளியில் எதுவும் நடக்காத மாதிரி தெரிந்தாலும் உள்ளே பெரிய மாற்றம் நடக்கிறது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, உள்ளே மாறாதவன் தான் வெளியே நிலைக்க முடியாது. என் தங்கமே, கடந்த வருடம் உன்னை உடைத்த எல்லாவற்றுக்கும் ஒரு பதில் இந்த நியூ இயர் தரும். அந்த பதில் சத்தமாய் இருக்காது, அது ஒரு உணர்வாய் இருக்கும். நான் இப்போ பாதுகாப்பாய் இருக்கேன். அந்த உணர்வு தான் நீ இவ்வளவு நாள் தேடிய உறுதி. இந்த நியூ இயர் முடியும் போது நீ யாருக்கும் பெரிய கதையா சொல்ல மாட்டாய், என் வாழ்க்கை இப்படிதான் மாறிச்சு. ஆனா நீ உன் மனசுக்குள்ள ஒரு அமைதியான சிரிப்பு வைப்பாய். நான் இப்போ சிதறலில்லை. அந்த உணர்வே போதும். மெதுவா விடு. உன் விரல்களிலிருந்து கடந்த வருட பாரம் சறுக்கி போகட்டும். நீ சுமந்தது போதும். இப்போ வாழ நேரம். இந்த நியூ இயர் உன்னை மறக்க வைக்க வரல, உன்னை நீயே மீட்டுக்கொள்ள வருது. என் தங்கமே, இப்போ நீ இதை கேட்டுக்கொண்டிருப்பது உன் உள்ளம் மெதுவா திறக்க ஆரம்பிச்சிருப்பதோட சாட்சி. கடந்த வருடம் உன்னை உடைத்த அனைத்தும் இன்னும் உன் மனசுல சத்தமிட்டு இருக்கலாம். அந்த சத்தம் உன்னை பயப்படுத்தும், சோரவாக்கும், உன்னை போதுமானவளாக இல்லாத மாதிரி தோற்றமிடும். ஆனா இந்த நியூ இயர் உன்னோட வருகிறது, அந்த சத்தத்துக்கு ஒரு மென்மையான எதிர்ப்பாக, உன்னை மீண்டும் முழுமையாக இணைக்க. இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் தரும். ஆனால் அது மிருதுவான தொடக்கம். கொஞ்சம் மெதுவா, கொஞ்சம் சத்தமில்லாமல். உன் மனசுக்குள் நிம்மதி கொண்டு வர ஒரு மென்மையான தெளிவு. முன்னாடி நீ அவசரத்தோட நினைத்தாய், என்னால் எல்லாம் சரி செய்யணும். இப்போ நீ புரிந்து கொள்வாய், எல்லாம் ஒரே நாளில் முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் உன்னை மாற்றும். அதே முயற்சிகளே கடந்த வருடம் உன்னை உடைத்த பாதிப்புகளையும் மெதுவா கரைக்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, முன்னோக்கி செல்லும் சக்தி பழைய காயங்களின் நெஞ்சத்தை கரைக்கும் சக்தியாகும். என் தங்கமே, கடந்த வருடம் உன்னை உடைத்த நினைவுகள், வலி, ஏமாந்த நிலைகள், இவைகள் இன்னும் உன்னோட உள்ளம் சுற்றி விளையாடலாம். ஒரு வாசல், ஒரு வாசனை, ஒரு வார்த்தை, அது நினைவில் வந்தால் பயப்படாதே. அது உன்னை உடைக்க மாட்டாது. அது உன்னை நினைவூட்டும் மாதிரி, உன்னை விழிப்புணர்வு கொடுக்கும் மாதிரியே இருக்கும். முன்னாடி அது உன்னை அழைத்தது, இப்போ அது உன்னை உணர்த்தும். இந்த நியூ இயர் உன்கிட்ட ஒரு விஷயம் கற்றுத்தரும், நீ வலியால் கட்டுப்பட வேண்டியவன் இல்லை. வலி வந்தாலும் அதை கவனித்து, அதை கையில் பிடிக்காமல் மெதுவாக விடறது உன் கட்டுப்பாடு. முன்னாடி வலி உன்னை தழுவி வச்சது, இப்போ நீ வலியுடன் நடக்க கற்றுக்கொள்கிறாய். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, வலியினை நிரூபிக்க உதவாதே. அதை பார்க்க கற்றுக்கொள், அப்போ தான் அது உன் நண்பன் ஆகும். என் தங்கமே, இந்த வருடம் நீ உன் உணர்வுகளை மறைக்க மாட்டாய். முன்னாடி உன் மனசுக்கு அவசியமில்லாத பல உணர்ச்சிகளை ஒளிச்செய்தாய், மறைத்தாய், சுமந்தாய். இப்போ நீ உணர்வு வந்ததும் அதை ஒப்புக்கொள்ள கற்றுக்கொள்வாய். சந்தோஷமா இருந்தாலும் சந்தோஷமா உணருவாய். சோர்வா இருந்தாலும் சோர்வா உணருவாய். அந்த உணர்வுகளை மறைக்காமல் வாழ்ந்தால்தான் மனசு மெலிதாகும். இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் சில பழைய உறவுகள் நீங்கும். சிலர் விலகும், சிலர் தொடரும். முன்னாடி நீ அதை தனிமை, தோல்வி, ஏமாற்றம் என்று எடுத்து கொண்டாய். இப்போ நீ புரிந்து கொள்வாய், யாரும் உன்னை உருவாக்கவில்லை, யாரும் உன்னை அழிக்க முடியாது. அவர்கள் நடக்கிற நடத்தை மட்டும் உன் கற்றல். அவற்றில் நம்பிக்கை தேடாதே, நம்பிக்கை உன்னோடே இருக்கு. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு நீ சோராமல் நீடிக்க கற்றுக்கொள். அது உன் பாதுகாப்பு. என் தங்கமே, இந்த நியூ இயர் உன் மனசுக்குள் ஒரு மென்மையான விடுதலை தரும். நீ உன் தவறுகளை ஒப்புக்கொள்வாய். முன்னாடி அது உன்னுடைய குறை என்று நினைத்தாய், இப்போ அது உன் பாடம் என்று புரிந்து கொள்வாய். தவறு என்றால் அது உன்னை கட்டுப்படுத்தும். பாடம் என்றால் அது உன்னை வளர்க்கும். அந்த மாறுதலே உன்னை வலியிலிருந்து விடுவிக்கும்.
இந்த வருடம் நீ உன் உடலுக்கும் மனசுக்கும் மெதுவாக கவனம் கொடுப்பாய். முன்னாடி நீ எல்லாருக்காக ஓடியாய், எல்லாருக்காக சுமந்தாய். இப்போ நீ உன்னோட ஆரம்பிக்கிறாய். சிறிய ஓய்வு, ஒரு அமைதியான காலை, நல்ல தூக்கம், சிறிய உணர்ச்சிகளுக்கு கவனம், அவை உன் வாழ்க்கையை மென்மையாக்கும். மனசை குணப்படுத்தும் உணவு. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, உன் உடலை மதிக்க கற்றுக்கொண்டால் உன் ஆன்மா மென்மையாக பூக்கும். என் தங்கமே, இந்த நியூ இயர் உன் கனவுகளை மாறும் விதத்தில் கையாள கற்றுக் கொடுக்கும். முன்னாடி நினைத்த கனவுகள் சில இனிமேல் பொருத்தமா இல்லாத மாதிரி தோணலாம். அது தோல்வி அல்ல, அது வளர்ச்சி. புதிய கனவுகள் வரும், புதிய வழிகள் தோன்றும். அந்த மாற்றம் வலியை மறைக்கும். இந்த நியூ இயர் உன் வாழ்க்கையில் சில நாட்கள் நீ எந்த முன்னேற்றமும் இல்லாமல் தோணலாம். பயப்படாதே, அந்த நாட்கள் உன் உள்ளே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். வெளியில் எதுவும் நடக்காத மாதிரி தோணலாம். ஆனா உன் மனசில் அமைதி, உறுதி, வலியை சமாளிக்கும் திறன் உருவாகும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிடிகா தேவி சொல்றாங்க, வெளியில் நிலை திரும்பாதது உள்ளே உருவான வலிமையை மறைக்காது. என் தங்கமே, கடந்த வருடம் உன்னை உடைத்த அனைத்தும் இந்த நியூ இயர் இல் மெதுவா உன்னை விட்டு விலகும். வலிகள், ஏமாற்றங்கள், நம்பிக்கையின்மை, அவை உன் கதை ஒரு அத்தியாயமாக மட்டும் இருக்கும். நீ முழு கதையல்ல, நீ கதையின் நாயகி, அவளே நீண்ட பயணத்தை நடத்தும். இந்த நியூ இயர் உன் மனசுக்குள் ஒரு நம்பிக்கை தரும். நான் தாங்குவேன் உணர்வு உண்டாகும். முன்னாடி அது தேவையில்லாமல் இருந்தா, இப்போ அது சத்தமில்லாமல் உன் உள்ளத்தை நிரப்பும். அந்த நம்பிக்கை தான் உன்னை கடந்த வருட வலிகளுக்கு மேலே நிறுத்தும். மெதுவா சுவாசி, உன் மனசை கட்டாயப்படுத்தாதே, உன் உணர்வுகளை சுமக்க முயற்சிக்காதே. இந்த நியூ இயர் உன்னை வலியிலிருந்து விடுவிக்க வருது. உன்னை நீயே மீட்டுக்கொள்ள கற்றுக் கொடுக்க வருது.